Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அனிதாஸ் உலகம். இன்னைக்கு ஒரு கியூட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்க போறேங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்க கிட்ஸுக்கு, ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸுக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரோஸ் பிரைட் ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். எல்லா கிட்ஸுக்குமே தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரீக் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இவங்களுக்கு சைட் பார்ட்டிங் எடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஐப்ரோ ஆர்ச்லேருந்து நீங்கள் கரெக்டாக நேர் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த சைட் பார்ட்டிங்லேருந்து இயர் வரைக்கும் ஒரு பாக்ஸ் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிச்ச ஹேர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு சேஃப்டிக்கு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் ஹேர்ஸ் எல்லாமே எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸ் செக்ஷன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து கரெக்டாக 4 செக்ஷனாக எடுத்துருக்காரு டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 பார்ட்டிஷனாக நீங்கள் அந்த எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அங்கே நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் 4 பார்ட்டிஷனாக எடுக்க சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் 3ஆக கூட எடுத்துக்கலாம், இல்லை 5ஆக கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டென்சிட்டி பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 பார்ட்டிஷன் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எடுத்துருக்கிறதுல ஒவ்வொரு லேயர்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் பின்னல் பின்னிக்கலாம். நீங்கள் நார்மல் பிரைட் போட்டாலும் போடலாம், இல்லை ஃபிஷ் டெயில், இல்லை டச் பிரைட் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ட்விஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி செகண்ட் லேயரும் நான் அந்த மாதிரி பின்னிக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லாங் ஹேராக இருக்கவங்களுக்கு தாராளமாக போடலாம். ரொம்ப ஷார்ட் ஹேர் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் போட முடியாது. ஸோ லாங் ஹேருக்கு நீங்கள் தாராளமாக மீடியம் ஹேருக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி 4 லேயர்ஸுமே நம்ம பின்னி எடுத்துக்கிறேன். இப்போ 4 லேயரு பின்னி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் அந்த ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் அந்த ஐப்ரோ ஆர்ச்லேருந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பாதி நேர் எடுத்து பாக்ஸ் செக்ஷன் எடுத்துக்கோங்க. காதுலேருந்து ஒரு 2 இன்ச் மேலே வரைக்கும் விட்டுடுங்க, ஹேர் விட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நார்மல் ரப்பர் பேண்ட் எடுத்து ஒரு போனிடெயில் மாதிரி அங்கே இடத்துல போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே கூட போட்டுக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அந்த 4 லேயர் பின்னி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஆல்ரெடி போனிடெயில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ரப்பர் பேண்ட் ஒட்டுக்கா போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அந்த வந்து நார்மல் பிரைட் தான் பின்னிக்க போகிறோம். பின்னிட்டு ஒரு சைடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை எடுத்து விடுங்க, வெளியில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு சைடு மட்டும் தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும், 2 சைடு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஒரே சைடு மட்டும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் பின்னி ஒரு லேயர் மட்டும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கடைசீட்டில் வரும்போது நீங்கள் ஒரு நார்மல் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே ரோல் மாதிரி பண்ணுற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பாபி பின் வச்சு அந்த இடத்துல உள்ளார தெரியாத மாதிரி நீங்கள் உள்ளார செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு சின்ன பீட்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் சென்டர் போர்ஷனில். இட்ஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா கூட விட்டுடலாம். ஸோ நல்லா ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ க்யூட்டான ஹேர் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ஒரு லுக் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயராக அழகாக தெரியும் உங்களுக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.